நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. சரி போயிட்டு ட்ரெஸ் எடுங்க எல்லாரும். என்ன எடுங்க, நீங்களாம் வரலையா? ஹே நாங்களாம் எதுக்கு, நீங்க போயிட்டு எடுங்க. என்னப்பா, பசங்களுக்குலாம் எடுக்க மட்டும் நாங்களாம் வரணும், எங்களுக்கு எடுக்க யாரும் வர மாட்டீங்களா? மாட்டோம். டேய் ரொம்ப ஓவரா பேசாத, சும்மாடா. எனக்கு என்ன, உன்னோட லவ்வுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு போகுது, அதான் சொன்னேன். ஐயோ நான் அதை யோசிக்கவே இல்லையே. தானா நீ என்ன செலக்ட் பண்ணி போட்டாலும் அழகா தான் இருப்ப, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அண்ணா என்னடி புடி. வீராக்கா நீங்களும் வாங்க, நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம். ஐயோ ஜானு, நானும் ட்ரெஸ் எடுக்கல. நான் மட்டும் ட்ரெஸ் எடுக்க எங்க அம்மாக்கு தெரிஞ்சது என்னை கும்மிடுவாங்க, கும்மி அடி பின்னிடுவாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ஜானு, எங்க அம்மா திட்டுவாங்க, அதான் நான் அப்படி சொல்றேன். நீங்க எடுங்க. ஏண்டாமா எடுத்துக்கோ, நாங்க அக்கா கிட்ட பேசிக்கிறோம். இல்ல ஹர்ஷாண்ணா பரவாயில்ல, இப்ப நான் மட்டும் எடுத்துட்டு போனேன்னு வைங்க, என் தங்கச்சி என்னை அவ்வளவுதான் எனக்கு எங்கடி ட்ரெஸ்ன்னு கேட்க ஆரம்பிச்சிருவா. அப்போ தங்கச்சிக்கும் எடுத்துக்கோமா. ஐயோ இல்லண்ணா, இந்த கடையை பார்த்தா வேற பெரிய கடையா தெரியுது, ரேட்லாம் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்குலாம் வேணாண்ணா. அக்கா ரேட்டை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நம்ம ஹர்ஷன் எல்லாருக்கும் வாங்கி தருவான். ஏண்டி வீட்டுக்கே மூத்தவன் கார்த்திக், அவன் பேரை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, என்ன எதுக்கு சொன்ன? இல்ல ஹர்ஷா, சும்மா தான் அவனை சொல்லி பார்த்தேன், என்ன சொல்றேன்னு பார்க்கலான்னு. ஆனா அவ சொல்றது என்னமோ உண்மைதான், நீ போய் வாங்குடாமா, நான் உனக்கு வாங்கி தரேன். ஐயோ அண்ணா, நீங்க எல்லாரும் என்னை கூட்டிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவே நான் எப்படி அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல, அதுக்கே திட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒரு ட்ரெஸ்லாம் வேணாண்ணா. சரி அக்கா, அட்லீஸ்ட் எங்களோட வருவீங்களா? வந்துடலாம் ஜானு, அந்த சைடு. நிர்மலினி அக்கா தானா, வா போய் பேசலாம். ஏன் ஹர்ஷா, எங்கே போனாலும் உனக்கு ஆப்பு தேடி வருதே. டேய் வாய மூடு. என்ன இவரு, நான் இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருக்கேன், இவங்க ஃபேமிலி கூட இவர் அவ்வளவா பேச மாட்டாரு. என்னங்க? எதுக்கு இல்லைங்க, என்னை மீரானே சொல்லி கூப்பிடுங்க. அது வந்தோன்னே கூப்பிடுறேங்க. எங்க வந்தோன்னே? இல்லைங்க, பழக லேட் ஆகும்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பழகிட்டு சொல்றேன்னு. அது சரி, அன்னைக்கு பானிபூரி சாப்பிட்றதுக்கு பழகணும், சூப் குடிக்கிறதுக்கு பழகணும், இப்போ பேசுறதுக்கும் பழகணுமா? ரொம்ப அமைதியா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் வாய் இருக்கிறவன் தான் பொழைச்சிப்பான், வாய் இல்லாத பூச்சியெல்லாம் செத்து போயிடும் தெரியுமா? இதுக்கு நான் இப்போ என்ன சொல்லணுங்க? அட என்ன கிருஷ்ணிங்க, பேசவே மாட்டீங்க. இப்படிலாம் இருந்தா உலகத்துல அவ்வளவுதான், ஒன்றும் சாதிக்க முடியாது. நான் சாதிச்ச வரைக்கும் போதுங்க. அட நீங்க இவ்வளவு நாள் எப்படி வேணா இருந்திருக்கலாம், இப்போ மீராவோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அன்னைக்கு எதுவும் சொன்னேனே எல்லார்ட்டையும், நீங்க என் ஃப்ரெண்டு, நீங்க என் ஃப்ரெண்டுன்னு. ஏன் உங்களுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க, நான் வேற யார்கிட்டயுமே ஃப்ரெண்டா இல்லையா, அதான் யோசிச்சேன். அப்பெல்லாம் இல்லை, இனிமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு. இனிமே பாருங்க உங்களை நான் எப்படி பேச வைக்கிறேன்னு. ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, நீங்க பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டீங்களா, கண்டிப்பா இதை நான் நிறைவேற்றி காட்டுறேன். நந்தி, இந்த ட்ரெஸ் ஓகேவா? இதுவும் நல்லா இல்லை. அப்படி பாவி, எவ்வளோ நேரமா எல்லா ட்ரெஸ்ஸையும் காமிச்சிட்டு இருக்கேன், எதுவுமே பிடிக்கலங்கிற. ஐ திங்க் என்னது? நீ பொட்டு வச்சா அழகா இல்ல, பொட்டு வைக்காம இருந்தா அழகா இருக்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னில, அவங்கள எதுக்கு இப்போ இருக்கிற? அவங்கள வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தர சொல்லு, என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா. நிறுத்து. சரி சரி, ஆனா அந்த ஆள் யாருன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேன். அது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன். அது சரி. அக்கா ஞாபகம் இருக்கா அக்கா எங்களை? ஜானு தானா தானே? ஆமாக்கா, எப்படி இருக்கீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் துணி கடைக்கு எதுக்குடா வருவாங்க, உன் தங்கச்சி கேட்குற கேள்வியை பாரேன், சரியான சின்ன அரக்கி. இரு இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லா இருக்கேன்டா, இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. நல்லா இருக்கோம்க்கா. ஹாய், ஐ எம் நந்தினி. ஹாய்க்கா, ஐ எம் ஜானு. இவ தானா. அக்கா, எங்க வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லை. இப்போ அவங்க அதை கேட்டாங்களாடா? ஆனா உன் தங்கச்சி இருக்கா பாரு, சரியான உளறுவாயி. டேய் உன்னை இவ்வளோ பதட்டமா நான் பார்த்ததே இல்லைடா. நான் ஒன்றும் பதட்டமாலாம் இல்லையே, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். நல்லா தெரியுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க போலயே.
மூடிட்டாங்க, கவனிக்கிறியா? அதனால நாங்களாம் சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்கலான்னு இருக்கோம். நீங்களும் வரீங்களா? 2 பேருமே வாங்க. டேய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் பெரிய வேணா ஏதாவது பிடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் ஏன் பின்ன என்னடா ஊரே கூட்டிட்டு போலான்னு சொல்லுவா போலயே உன் தங்கச்சி. தொங்கச்சியா? இல்லை ஜானு, இன்னைக்கு ஈவினிங் ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வருது, என்னால் வர முடியாது. கோர்ட்டு கேஸு அக்கா நீங்க அட்வொகேட்டா? போடுங்க, சூப்பர்க்கா. நந்தினி அக்கா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நானா இல்லடா, நான் ஒர்க்லாம் பண்ணல, சும்மா தான் இருக்கேன். ஓ சரிக்கா. இவள ஜானு. ஐயோ அந்த பொறுக்கி அண்ணா. அடியே வாய மூடுறி. என்ன ஆச்சா? வாங்க 2 பேரும். சரி. சரிக்கா, அப்ப நாங்க வரோம். சரிடாமா. ட்ரெஸ் எடுக்க தானே வந்தோம், போய் ட்ரெஸ் எடுங்க போங்க. சரிடா டாக்டர். என்ன ஜிலேபி சிரிக்கிறியா? இல்லையே, எனக்கு ஜாரா பர்த்டேக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் நீ இன்னைக்கு செலக்ட் பண்ணி தரியா? நான் எதுக்கு செலக்ட் பண்ணி தரணும்? டியூப்லைட். இது ட்ரெஸ் கட்டடி, டியூப்லைட்லாம் கிடைக்காது. நீலாம் எப்படி டாக்டர் தானே? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றும் தேவையில்ல. இப்போ உன்னால எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தர முடியுமா முடியாதா? இப்போ என்ன, ட்ரெஸ் தானே செலக்ட் பண்ணணும், பண்ணிட்டா போச்சு. வா பாரா. வா. ஐயோ மார்னிங் வந்தோம், ஒரு 4 பேருக்கு ட்ரெஸ் எடுக்க 4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் எடுத்து முடிச்ச பாட்டை காணோம். இப்போ தெரியுதா காலையிலேயே நாங்கள் எதுக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு வந்தோன்னு? நல்லா புரியுது. நம்மலாம் போனோன்னா ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு, என்ன கலர்லாம் இல்லை, எடுத்து போட்டு நமக்கு ஃபிட்டாக இருக்கா எடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் இவங்க இருக்காங்களே, ஆமாப்பா என்னாலையுமே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. சட்டுக்கு இங்கேயே பாய் விரிச்சு படுத்துருவோமா? விட்டா அதான் நடக்கும்னு நினைக்கிறேன் கார்த்திக். ஜியை வேற ஆளை காணோம், எங்கே போயிட போகிறான், இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். அதி எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? சரி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஆமா, இந்த சோஃபா எங்க இருந்து வந்துச்சு? பறந்து வந்துச்சு. நாங்களாம் நின்றுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அட்மின் தான் கொடுத்தாங்க. ஓ நாங்கள் கஷ்டப்பட்டா எங்கள் அட்மினால தாங்க முடியாது. சரிடா, ரொம்ப புகழாத. புகழ்ந்தாதான் சாப்பாடுன்னு சொன்னாங்க, நான் புகழ்ந்துட்டேன். நீ நான் நம்புறேன். அட்மின் ரொம்ப நல்லவங்க தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டா மட்டும் இல்ல, நாங்க கஷ்டப்பட்டாலும் எங்க அட்மினுக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கும். பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டா. சரி எப்போதான் எடுத்து முடிப்பீங்க? ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா எடுத்து முடிங்க. பர்த்டேக்கு நானே எடுத்துட்டேன்டா, இன்னும் 2 பேரும் எடுத்துக்கிட்டு இருக்காளுங்க. சரி சாரா, அப்போ நீயும் போய் அவங்களுக்கு ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு 3 பேரும் சேர்ந்து வாங்க. சரி கார்த்திக். டாக்டர், இதுல இருந்து ஏதாச்சும் 2 செலக்ட் பண்ணேன். ஒன்று பர்த்டே பார்ட்டிக்கு போடுற மாதிரி, இன்னொன்று நார்மல் வீடியோஸ்க்கு. இதில் நான் என்ன ஜிலேபி செலக்ட் பண்ணுறது? ஒன்று போட்டேனா? நீ தானே டாக்டர் சொன்ன இவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, நீ ஏதாச்சும் ஒரு 4-5 செலக்ட் பண்ண, நான் அதுலேருந்து செலக்ட் பண்ணி தரேனே. இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணு. ஹே, பர்த்டே கேர்ளே அங்கே ஒரு ட்ரெஸ் தாண்டி வாங்குறா, உனக்கு 2 ட்ரெஸ்ஸா? ஏன் நான் வாங்கினா உனக்கு என்ன? உன்னை செலக்ட் மட்டும் தான் பண்ண சொன்னேன். சரி செலக்ட் பண்ணுறேன் இரு. டாக்டர் என்ன சொல்லு ஏதாச்சும். இந்த ஸ்டோன் வச்ச பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்துக்கோ. என்ன ஓகேவா? ஓகே டாக்டர், செம்ம செலக்ஷன். என்னோட செலக்ஷன் எப்பவுமே செம்மையாக தான் இருக்கும். ரொம்ப தான். சரி இந்த 2 ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். தனா சாரா 2 பேருமே ட்ரெஸ் எடுத்துட்டு அங்கே போயிட்டாளுங்க, நம்ம தான் இன்னும் போல. வா போலாம். பேசிட்டே இருந்தா எப்படிப்பா, வா. போலாம் போலாம். அரத்த சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. அப்படியா கார்த்திக், ரொம்ப பெரிய ஆசையா இருக்கும் போலயே. அட நீ வேற ஏன்டா, போர் அடிக்குதுடா உட்காந்துருக்க. அது நம்ம உண்மைதான். ஆனா இவங்க யாருக்குமே சலிக்கல போலயே, இன்னும் விட்டாலும் ஒரு நாள் ஃபுல்லா இங்கேயே இருப்பாங்க. கரெக்டு. மானோரோ சோலாம் டீல விட்டாச்சுடா. உனக்கு அதெல்லாம் இருந்துச்சா கார்த்தி? ஏன்டா நீ வேற, நானே டயர்ட்ல உட்காந்து ஏதோ லூஸ்தனமா பாட்டு பாடிட்டு இருக்கேன்.
உன் பாட்டை கேட்டு பாக்குறவங்க ஓடி போகாம இருந்தா சரிதான். ஆமா ஆமா, அவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்து சந்தோஷமா இருக்கலாம் தான் நம்மள பார்க்கவே வராங்க. ஆனா நீ பாடுறதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு நம்ம பிரச்சனையே பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா சரிதான். டேய், 2 லைன் தாண்டா பாடினேன், அதுக்கே எப்படி ஓட்டுறீங்க? போர் அடிக்குது, என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், ஏன் எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கீங்க? என்னை கலாய்ச்சுதான். இங்க பாருங்க, எங்க அண்ணனை நீங்க கலாய்ச்சு சிரிக்கிறத நினைச்சா எனக்கு கோவமா வருது. எப்படி ஜானு, கோவத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களா? சரி சரி, சிரிச்சதெல்லாம் போதும். எல்லாரும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு கார்த்திக். பில் பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். சரி, அப்போ நானும் ஹர்ஷாவும் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறோம். நீங்க எல்லாரும் காருக்கு போங்க. ஓகே. மீரா, நீ எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, அது எப்படிப்பட்ட பிளேஸ்? ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடணும், அதுக்காக தான் கேக்குறேன். கார்த்தி அண்ணா, அங்கேயே எல்லாமே கிடைக்கும். அதனால தனியாலாம் சாப்பிட போவேனா, அங்கேயே போகலாம். அப்படியா? சரிம்மா. அப்போ நீ ஸ்கூட்டில முன்னாடி போறியா? நாங்க அப்படியே உன்னை ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரிண்ணா, நீங்க பில் பே பண்ணிட்டு வந்துருங்க, கிளம்பிடலாம். டேய் ஹர்ஷா, இழிச்சது போதும், வா. அந்த வரேன். ஆமா ஜி, நீங்க எங்க போயிருந்தீங்க? ஜானுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணு ஜி. ஏன் ஜி, உங்க அக்காவுக்கு பர்த்டே, அவளுக்கே நீங்க செலக்ட் பண்ணி தரல, ஜானுக்கு ஏன் போய் செலக்ட் பண்ணீங்க? அட இல்ல ஜி, ஜானு என்கிட்ட கேட்டா ட்ரெஸ் செலக்ட் பண்ணித்தா டாக்டர்னு. ஜாரா என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஓ அப்படி அப்படி போதா கதை? அடிச்சி, கதையெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி, என்னை கலாய்க்கிறதுனா மட்டும் வந்துருவீங்களே. வாங்க கிளம்பலாம். சரி சரி, வாங்க கிளம்பலாம். எல்லாரும் உள்ள வாங்க. என்ன மாதிரி ஏரியாடா அது? தெரியல, வா போய் பார்ப்போம். டேய் கிரிஷ், உன்னோட ஃபேஸ்ல என்ன ஒரு ரியாக்ஷனுமே இல்ல? ஏன்னா நான் ஆல்ரெடி இங்க வந்திருக்கேன். எப்படி நீ மட்டும்? அன்னைக்கு கோயில்ல இருந்து மீராவை கூட்டிட்டு வந்தப்போ அவங்க இந்த ஏரியாவுக்கு தான் வந்தாங்க, அதனால நானும் வந்தேன். ஏன் அபி? என்ன இந்த ஏரியால அப்படி என்ன ஸ்பெஷல்னு மீரா இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? நானும் உன்னோட தானடி வந்திருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? எல்லாருமே சூப் குடிப்பீங்க தானே? குடிப்போம் தான்க்கா. எனக்கு வேணாங்க. ஏன் கிரேஷ்? இல்ல, அதான் அன்னைக்கு தானே குடிச்சேன், அதனால தான் வேணான்றேன். சரி ஓகே. ஆமா, 8 பேருக்கு. ஓகே மீரா தங்கம். மீராக்கா, இங்க எதுக்கு? வெயிட். இந்தாங்க, இந்த சூப்பை குடிச்சு பாருங்க. இந்தா ஜானு, இந்தா ஜாரா, தனாக்கா இந்தாங்க. கார்த்தி அண்ணா, ஹர்ஷா அண்ணா இந்தாங்க. தேங்க்ஸ்மா. ஆரவ், ஆத்விக் இந்தாங்க. தேங்க்யூங்க. எல்லாரும் குடிச்சு பாருங்க. என்னங்க ஜி, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டா சூப்பு குடுக்குறாங்க. தெரியலையே ஜி, ஒருவேளை இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா சூப்பு தான் தருவாங்களோ என்னமோ. சரி, குடிச்சு பாப்போம். செம்ம டேஸ்டா இருக்குக்கா, சூப்பரா இருக்கு. ஆமாண்டாமா, சூப்பரா இருக்கு. என்ன டாக்டர் ஆத்விக், எப்படி இருக்கு? அடி போலி. ஆமா மீரா, உண்மையிலே டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா இதுதான் என்னோட ஏரியா. எனக்கு இந்த ஸ்பாட் தான் ரொம்ப பிடிக்கும். கார்த்தி பானிபூரி வாங்கிட்டா கார்த்தி. ஏய், பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்க? விடுங்க கார்த்தி அண்ணா, உனக்கு இப்ப பானிபூரி தானே வேணும்? ஆமாக்கா. சரி வா, நான் வாங்கி தரேன். அப்படியா? தேங்க்யூலாம் வேணாம், வா. டே ஹர்ஷா, நீ அவங்களோட போ, நான் இவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா. டேய் கார்த்தி, என்னடா? வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ காசு தானே கொடுக்க போற, வேண்டாம். டேய் லூசாடா நீ. நான் லூசாவே இருந்துட்டு போறேன், ஆனா நீ காசு கொடுக்காத. டேய், காசு கொடுக்காம எப்படிரா? வேண்டாண்டா, காசு கொடுக்காத. தம்பி சொன்னா உன் நல்லதுக்காக தான் இருக்கும். அது சரி, அது கடை வச்சிருக்கவங்களுக்கு நல்லது இல்லை தம்பி. அப்புறம் இஷ்டம். ஆமா, மொத்தம் எவ்வளோமா? இல்ல தம்பி, அதெல்லாம் வேண்டாம். மீரா தங்கத்தோட வந்துட்டு காசு எவ்வளோலாம் கேக்குறியேப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. அதே டைலாக். இந்த கடையே அவளோட கடை மாதிரி தான்ப்பா. இல்லம்மா, நாங்க எல்லாரும் குடிச்ச சூப்புக்கு தான் காசு எவ்வளோன்னு கேட்டேன். தம்பி, இந்த ஏரியால மீராவோட வந்துட்டு காசு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். நான் இல்ல, யாருமே வாங்க மாட்டாங்கப்பா. இதுக்கு மேல விட்டா அன்னைக்கு என்கிட்ட சூடான சூப்பை தூக்கி மூஞ்சில ஊத்துருவேன் தம்பின்னு சொன்னாங்க. இன்னைக்கு செஞ்சிட போறாங்க.
டேய் கார்த்தி இங்க வா. என்னடா பண்றீங்க? அங்க எல்லாரும் பானிபூரி சாப்பிட்டுட்டு அடுத்த கடைக்கே போயாச்சு. டே ஹர்ஷா, அந்த பானிபூரி கடை வச்சிருக்கவன் காசு வாங்கினானா? இல்லடா, ஏதோ மீரா அவனுக்கு தங்கச்சி மாதிரியா, அந்த கடையே மீரா விட்டா அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. காசுலாம் வேணான்ட்டாங்க. என்னடா அது, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு வந்தப்ப. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல, இன்னைக்கும் புரியாத புதிராதான் இருக்கு. சரி ஹர்ஷா, அவங்களாம் எங்க எங்க போயிருக்காங்க? வா கிளம்பலாம். அவங்க அந்த அப்துல் கடைக்கு போனாங்க. நான் அதான் அவங்கள கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அங்க போயாச்சா? சரி வா கிளம்பலாம். இதனா இந்த காம்பவுண்ட் நல்லா இருக்குல்ல, இது மேலே ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும்? ஏ லூசாடி நீ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னாச்சு தனாக்கா? ஒன்றும் இல்லைம்மா. இல்லை மீராக்கா, எனக்கு இந்த காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காரணும் போல இருக்கு. சரிதான், நல்ல ஆள்கிட்ட போய் கேக்குற பத்தியா? அவ்வளோதானே, வா ஏறலாம். அக்கா நிஜமாவா? ஜானு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கீழே விழுந்துட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் விழ மாட்டேன் கார்த்தி. ஜானு அடம் பிடிக்காத, கீழே விழுந்துட போற. இல்லதானா, விழ மாட்டேன். நான் எத்தனை நாள் கிச்சன் செல்ஃப்ல எல்லாம் ஏறி உட்கார்ந்திருக்கேன். கிச்சன் செல்ஃபும் காம்பவுண்டும் உனக்கு ஒன்னாடி. அது அப்படிதான். ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை மட்டும் ஏறி பார்த்துட்டு இறங்கிடுறேன். அதையே நீ ஏறி பார்க்கணும், இங்க இருந்தே பாரு. கார்த்தி சரி, அதான் ரொம்ப கெஞ்சுறால, ஒரு தடவை தானே ஏறி பார்த்துட்டு இறங்கட்டும். டேய் ஆரவ், அவ என்ன ஊஞ்சல்ல ஏறி பார்த்துட்டு இறங்குறேன் நான் கேக்குறா? லூஸ் ஆயிட்டியாடா நீ? இல்ல ஹர்ஷா, இங்க உள்ள காம்பவுண்ட் தானே, அதான் நம்மலாம் இருக்கோம்ல, விழுந்தா பிடிக்க போறோம். ஆமா ஹர்ஷா, ஆசைப்படுறால. அது மட்டும் இல்லாம வீட்டுல கிச்சன் செல்ஃப்ல ஏறுறப்பெல்லாம் அத்தைங்கெல்லாம் திட்டுவாங்க. இப்ப ஏறட்டுமே பாவம். என்னமோ. ஜானு, என்ன டாக்டரே? கேர்ஃபுல், ஓகே? ஓகேங்க டாக்டரே. கார்த்தி தனா. சரி ஓகே, பார்த்து ஏறு. தனா, விழுந்துராம இருந்தா சரிதான். பெர்மிஷன் எல்லாத்தையும் வாங்கியாச்சா? என்ன ஜானு, ரெடியா? ரெடிக்கா. பாத்தியாடா முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு. சின்ன பிள்ளைல. நல்ல சின்ன பிள்ளைடா. எனக்கு இன்னும் அவ சின்ன பிள்ளை தான்டா. அது என்ன உனக்கு மட்டும்? எனக்கும் சின்ன பிள்ளை தான். அது சரி. ஜானு பாத்து. நீ ஆசைப்படுறது எல்லாமே எப்பவுமே நடக்கணும். அதுக்கு நான் எப்பவுமே தடையா இருக்க மாட்டேன். சொல்ல போனா உனக்கு எந்த ஆசையா இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றி வைப்பேன். நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் என்னோட ஆசை. ஹாய் தனா. ஹாய் டி. நல்லா இருக்கு இல்ல? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ என்னைய மாதிரி இருக்க ஜானு. மீராக்கா, நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. உனக்கு நான் பேசுறது பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. என்ன தனா, உனக்கும் ஏறணும்னு ஆசையா இருக்கு போலயே, மூஞ்சிலே தெரியுது. தனாக்கா வாங்க. இல்ல மீரா, நீங்களே உட்காந்துக்கோங்க. ஏந்தனா? என்ன கார்த்தி? உனக்கும் ஏறணும்னா அப்போ ஏறு. எதுக்கு சார்? நான் விழுகிறதுக்கா? விழுகிறதுக்கா? ஆமா, என்னை விழுக வைக்கிறதுக்கு தான் இந்த பிளானு. இல்லடி, நீ ஆசைப்படுற மாதிரி இருக்குன்னு அவ சொன்னாலே அதுக்குதான். தோடா, தங்கச்சி கேட்டா மட்டும் அவ விழுந்துருவாளோ நினைச்சு வேணான்னு சொல்ல வேண்டியது. ஆனா அதே வேற யாராவது ஆசைப்பட்டா போங்க போங்க போய் ஏறுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. விழுகிறதுக்கா? ஏய் அடியே, இல்லப்பா, நீ போவே வேண்டாம், நீ இங்கே நின்னுக்கோ. ஓ, இப்ப நீ சொல்றது கேட்டு நான் ஏறக்கூடாதா? ஏமா தாயே, ஒன்னும் இல்லம்மா, விட்டுருமா. போடாடே. அட்வி, என்னடி? எனக்கும் அதுல ஏறி உட்காரணும் போல ஆசையா இருக்கு. அப்படின்னா போய் உட்காரு, யார் இங்க தடுக்க போறா? ஆனா என்னால ஏறி உட்கார முடியாதே. அப்படியா? பறந்து போய் உட்காரு. அட்வி, பின்ன என்னடி, ஜானுவைய மீரா ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மீரா ஜானு கைய பிடிச்சுதான் ஏத்தி விட்டாங்க. அதான் சொல்ல வரேன். நீ என்னைய தூக்கி உட்கார வைக்கிறியா? நானு உன்ன எப்படி தூக்கி உட்கார வைக்கணும்? அதுதானே நானும் சொன்னேன். தூக்கி உட்காரலாம் வைக்க முடியாது, தூக்கி கீழே வேணா போடுறேன். ஆனா உன் கூடலாம் எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. அதேதான் நானும் சொல்றேன், ஏன் கூடலாம் குடும்பம் நடத்த போறேன் நீ நினைச்சிட்டு இருக்காத. இங்க பாருடா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயே என்கிட்ட வந்து கெஞ்சுவ பாரு, ஜாரா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, ஜாரா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அது நடக்கும். பாத்தியா பாத்தியா, உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்ல. இரு முழுசா சொல்ல விடு. அது எப்ப தெரியுமா நடக்கும்? உன்னோட கனவுல. சீ போடா. போடி வந்துட்டா. அட்வி,
நீ என்னதான் பண்ணாலும் எனக்கு நீ உனக்கு நான் தான். ஐ லவ் யூ அட்வி. சரி போதும் ஜானு, கீழே இறங்க. பப்பு என்னாச்சு? மீரா மீரா நீ இங்கே இருக்க? என்னடா நான் இங்கே தான் இருக்கேன். என்ன விஷயம்? அது அது வந்து நம்ம ரேஷ்மாக்கு. ஏய் ஜானு பாத்து இறங்கு. டேய் என்ன சொல்ற? ரேஷ்மாக்கு என்னாச்சு? அது அது அவ சாரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. நான் அவசரமா போகணும். நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். தள்ளுடா. ஏங்க மீரா ப்ரோ என்னங்க ப்ரோ? ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் மீராவோட வந்தா காசு வாங்க மாட்டேங்கிறீங்க? யார் இந்த ரேஷ்மா? எதுக்கு மீராக்கு அப்படி ஓடுறாங்க? அவங்கள ஏன் எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா நினைக்கிறீங்க? இந்த ஏரியாவே அவங்கள்ட்டன்னு சொல்றீங்க, எல்லாரு கடையும் அவங்கள்ட்டன்னு சொல்றீங்க. வெயிட் மீரா பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். நீங்க போகலாம் வேணாம், நின்னுட்டே சொல்லுங்க. ஜானு நம்ம என்ன இப்ப தப்பா சொன்னோம்? அவ கிடைக்கிறா ப்ரோ, நீங்க சொல்லுங்க. என்ன?